இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான புதுமையான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. பருப்பு ஊறினா மட்டும் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே போல் சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் எப்பொழுதும் இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இது பாசிப்பருப்பு. கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வைங்க போதும். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாவது இந்த பருப்பு நல்லா ஊறணும். பருப்பை இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக திக்காக அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க. சும்மா கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதுவும் திக்காக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மாவு தண்ணியாயிடுச்சுன்னா உங்களுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக வராது. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் மாவு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாவு நல்லா திக்காக இருக்குன்னு. இது போல் நீங்களும் அரைச்சிக்கணும். மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இட்லி செய்யறதுக்கு நமக்கு வராது. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஈனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இட்லி ஊற்றுற மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வேறு எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் பாசிப்பருப்பு இருந்தால் போதும். சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். மாவு ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ஓரத்தில் இருக்கட்டும். இதுக்கு சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 10 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பல்ஸில் வச்சு ஒரு 10-20 செகண்டுக்கு விட்டு விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கோர்ஸாக கிடைக்கும். நீங்கள் கைவிடாமல் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சட்னி நைஸாக அரைஞ்சிரும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பல்ஸில் வச்சு கொஞ்சம் விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இது போல் ஓரளவுக்கு உங்களுக்கு கோர்ஸாக திக்காக கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. இப்போ பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். நான் சட்னியை தாளிக்காமல் இந்த சட்னியை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சட்னியை பவுலுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் கூட தாராளமாக தாளிச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சின்ன சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு குடை மிளகாய், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்க தேவையில்லை. எல்லா பொருள்களையும் மொத்தமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அதே போல் மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் சேர்த்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் 1/4 கப்புக்கு கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். வெங்காயம்லாம் சரியாக வேகாது.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி குடமிளகாய் எல்லாத்தையும் நீங்கள் 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இப்படி மசிக்கும் போது நல்லா ஈஸியாக உங்களுக்கு மசிஞ்சு வரும். அதுக்கு தான் நம்ம 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறது. ரொம்ப நைஸாக மசியாதுங்க, ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மசிச்சு விட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அந்த மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்று சேர நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் கலந்து விடணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த காய்கறி மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரத்தில் வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இலையை இது போல் சைஸாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு தீயில் வாட்டி அதுக்கு மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. நெருப்பில் வாட்டி எடுக்கும்போது உங்களுக்கு இட்லி செய்யும்போது இலை வந்து கிளியாமல் இருக்கும். அதனால தான். இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் இலையை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். தோசைக்கல் மேலே வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 இலையிலையுமே மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த இட்லி மாவை இது மேலே ஊற்றிக்கலாம். அந்த பாசிப்பருப்பு மாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதுமாரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாழை இலையோட அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது பொறுமையாக வேகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு அவசரமாக வேக வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இட்லியை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்பாட் இட்லின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கோல்டுன்றதுனால தொண்டை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மாவே கூட சாப்பிட்லாம். ஏற்கனவே இதில் மசாலாலாம் நம்ம கலந்து தான் செஞ்சுருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஃபனை எல்லாம் மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு இட்லி எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த இட்லி. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே பஞ்சு மாதிரி இருந்தது நான் பிரிக்கும் போது. இது என் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கிறேன். பபாய்.